ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா. நான் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன், 50 புளியிலே பாதி தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிட்றேன். இப்போ நான் ஒரு சட்டி வச்சு அதில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடகம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் நான் அதில் போட்டு வதக்க போகிறேன். லைட்டாக போட்டு அது ஒரு கிண்டிட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கிண்டி விட்டிங்கனாக்கா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா வெங்காயத்துக்கூடயே தக்காளி பாவக்காய் எல்லாத்தையும் போட்டிங்கனாக்கா எதுவும் வதங்காது. வெங்காயம் வந்து நறுக்குன்னு இருக்கும், மீதி ரெண்டும் வதங்கிடும். அதனால் தனித்தனியாக வதக்குங்க, ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் கூட. இது வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வச்சு சுண்டணும். குழம்பு சுண்ட தான் வந்து பாவக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாவக்காய் வந்து நான் பாவக்காய் பிஞ்சாக இருக்குது. அதனால் உள்ளே இருக்க வந்து எடுக்கலை நான் அந்த விதை இல்லை. அதனால் வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிறதுக்காக நான் அதுமாதிரி புளியை கரைச்சிக்கிறேன். நான் ஊற வச்சுருந்த புளியை எடுத்து கரைச்சி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். எதுக்காகனா வெறியும் குழம்புத்தூள் போட்டோன்னா காரம் அதிகமாகிடும். சுண்டனாக்கா குழம்போடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா குழம்புத்தூளை கம்மி பண்ணிட்டு மல்லித்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கனாக்கா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டனதுக்கப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கொச்சி வந்து முக்கால்வாசி கொச்சி வந்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கிறேன். ஒரு 2 கட்டி வெல்லம் போட்டுறேன் சின்னதாக. அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை வந்து அந்த அளவுக்கு தெரியாது, நல்லாயிருக்கும். சூடாக சாதம் வடித்து போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாவக்காய் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.